இன்னைக்கு விஜய பிடிக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் ஒண்ணு சொல்லப் போறேன். ஸோ, அவங்களுடைய கட்சியான டிவிகே அவங்களுடைய சின்னத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ, அறிவிச்சது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட்டா கண்டக்ட் பண்ணி, அது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல உங்களுக்காக சொல்லப் போறேன். ஸோ, அவங்க பேசின ஹைலைட்டான விஷயத்த மட்டும் தான் இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன். ஒரு பக்கத்துல இவங்க மேல பார்த்தீங்கன்னா, கேஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஈவென்ட்ட பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இதுல ஒரு சில விஷயங்கள பேசுனது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு சின்னத்தையும் அறிமுகப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலயும் பார்த்தா, இப்போ இந்த ஒரு சின்னம் தான் பறக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஈவென்ட் முடிஞ்சு 1 ஹவர் தான் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில இருக்கிற ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, செயல் வீரர்கள் கூட்டம்னு பார்த்தா இன்னைக்கு நடந்தது. இந்த ஈவென்ட்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா இருக்கிற விஜய் அவர்கள் அவங்க மேல பார்த்தா கேஸ் போட்டு இப்போ டெல்லிக்கும், சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா போய் டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பயும் பார்த்தா இந்த ஒரு ஈவென்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள பேசியிருப்பாங்க. ஸோ இந்த கூட்டத்தில மாநில, மாவட்ட அளவிலான டிவிகேவோட கட்சி தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க இந்த கூட்டத்தில என்ன பேசியிருப்பாங்க? ஸோ ஹைலைட்டான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்காக சொல்றேன். விஜய் மேல எல்லா கட்சிகளும் பிரஷர் போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பயம் எனக்கு இல்ல. மக்களுக்காக நான் எல்லாத்தையும் தாங்குவேன். எனக்கு எந்த ஒரு பயமே இல்லன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு அழுத்தமே தெரியல. மக்கள் இருக்கும்போது எனக்கு என்ன இந்த மாதிரிலாம் அழுத்தம்? இது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தா நெறைய பேர் கலர் கலரா வெரைட்டியா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோரிக்கையில் அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் செய்ய போறாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாரி நம்ம சொல்ல போறது கிடையாது. நம்மள 30 வருஷமா ஆண்டுகிட்டு வந்த அரசியல்வாதிகள் நம்மள குறைச்சி எடை போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மதிப்பாயிடலாமா? அப்படிதான் இருக்கக்கூடாது. ஸோ மக்கள நம்ம சரியா மதிப்பிட்டு தான் காமிக்கணும்னு நான் சொல்லப் போறேன். இதுதான் ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட். அரசியல் வந்தவர்களுக்கும் சரி, ஸோ அரசியல் அதிகாரத்தில இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ அரசியலுக்குள்ள வந்த உடனே பார்த்தா முன்னாடி இருந்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ இல்ல. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தா ஏடிஎம்கே கட்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் ஆளும் கட்சிகளா இருந்தாலும் சரி, ஸோ அதை எதிர்க்கும் கட்சிகளா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாரும் ஊழல செய்ய மாட்டேன், ஊழல தடுத்து தான் நிறுத்துவேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க அடிக்கடி. அத நிறைவேத்துறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்ல. ஸோ நம்ம வந்தாக்கா ஊழல செய்யவும் மாட்டோம், அத செய்யவும் அனுமதிக்க மாட்டோம். நம்மளுடைய கட்சி மேல எந்த ஒரு ஊழல் ஒரு துளி கூட கரை படியவே விடக்கூடாது. ஸோ அப்படியும் நான் படிய விடமாட்டேன்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு. எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தவன் அரசியலுக்குள்ள வரானா, ஸோ அவனுக்கு கண் முன்னாடி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீன்னா, அது சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஸோ அப்படி நான் இருக்க மாட்டேன். அகைன் ஒரு தீய சக்தி, ஊழல் சக்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்கவே விடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு தீய சக்தி, ஊழல் சக்தி பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு அழுத்தம் குடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க குடுக்குற ப்ரெஷருக்கு, அழுத்தத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கி போவதும், அடிமையா இருப்பதும் ஸோ நம்ம கிடையாது. நம்ம அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. அடங்கி இருப்பதற்கும், அமைதியா இருப்பதற்கும் நான் அரசியலுக்குள்ள வரல. ஸோ மக்கள பாதுகாக்கணும். அதுக்காக மட்டும் தான் நான் இந்த ஒரு துறைய தேர்ந்தெடுத்த மக்கள் கூட பயணிக்கணும். எனக்காக 30 வருடங்களா இருந்த மக்களுக்காக நான் 30 வருடம் அவங்க கூட இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வழிய பார்த்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்தா மட்டும் போதாது. ஸோ என்னுடன் இருக்கும் தோழர்கள் மீதும் பார்த்தா நம்பிக்கை வரணும். ஸோ அவங்க எல்லார் கூடயும் பார்த்து நம்பிக்கையா இருங்க. ஸோ நம்ம இந்த வருஷம் நடக்க போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம தான் ஜெயிப்போம். என்ன ஆரம்பிக்கலாங்களா? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சின்னமான விசில் சின்னத்த பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ விசில் சின்னத்த திறந்து வச்சது இல்லாம பார்த்தீங்கன்னா, அதை ஊதியும் காமிச்சிருப்பாங்க. இப்போ பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த விசில் பறக்க போகுது. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஸோ சின்னத்த வேற குடுத்துட்டீங்களா, இப்போ எங்க பார்த்தாலும் விசில் தான் பறக்கும்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி வச்சுட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.